மகாநதி சீரியலில் இப்போது விஜய் வந்து கேட்குறாரு, சரி நிஜமாவே எனக்கு தெரியாது, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இது எப்படி என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அழகாக விஜயோட கை எடுத்து காவேரி வயிறில் வைக்கிறாங்க. ஸோ இதனால் விஜய் எப்படி கை வச்சுட்டு அழுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சத்தம் கேட்குது அப்படின்லாம் காதை வச்சு கேட்குறாரு. ஐயோ ஓவராக பண்ணாதீங்க, அதெல்லாம் அதுக்குள்ளே கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்டேருந்து மறப்ப, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விஜய் வந்து கேட்கும்போது காவேரி வந்து சொல்லுவாங்க, இல்லை விஜய், நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நினப்பேன். ஆனால் வெண்ணிலா விஷயம் வந்து போட்டு என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிச்சு. சரி அது எல்லாமே முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்ல. வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா, யாருக்காவது தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை நான் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே நான் அக்கா கங்காவுமே கன்சீவாக இருக்கால்ல, அதனால நான் எதுவும் சொல்லலை விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க காவேரி. இருந்தாலும் எனக்கு ரொம்ப தான் தைரியம் அப்படின்ட்டு. இப்போது விஜய் வந்து சொல்கிறாரு, நீனு நானு குழந்தை மட்டும்தான், இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, நம்ம ஃபேமிலி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி காவேரி, இனிமேல் உன்னை நாங்கள் விடுற மாதிரி இல்லை, என் கூடவே வந்துடுடி, ஒன்று பிரிஞ்சு குழந்தைய பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, வா காவேரி உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னு. எனக்கு தெரியாத நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்கன்னு, ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, கொஞ்ச நாள் போகட்டுமே, டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக அங்கே வந்தேன் அப்படின்னா வெண்ணிலா விஷயம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும் விஜய், கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லா பிரச்சனையும் சரியாகட்டும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறாரு. தாத்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னோட, அங்கே என்னடா பண்ணுற, என்னாச்சு, எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்க அப்படின்னோட, ரொம்ப சந்தோஷமான தாத்தா விஷயம் தான் தாத்தா, நீங்கள் வாங்க கிளம்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு. என்னென்னு சொல்லு விஜய் அப்படின்னோட, நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ என்ன தாத்தாட்ட சொல்ல போகிறீங்களா அப்படின்னோட, ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு தான் தெரியும் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக யோசிப்பார். நம்ம கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே அவர் வந்து நம்ம கூட தானே இருந்திருக்காரு, நம்ம அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல. சரி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இப்போது தாத்தா வந்து எந்திரும்டா எங்கே அப்படின்னோடனே ஒரு வழியாக வந்துட்டார். வந்த உடனே என்னாச்சு விஜய் அப்படின்னோடனே, தாத்தா நான் அப்பா ஆகிட்டேன், நீங்கள் கொள்ளு தாத்தா ஆகிட்டீங்க தாத்தா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு. உடனே தாத்தா வந்து சொல்கிறாரு, அப்படியா விஜய், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் கேட்கும்போது, இவ்வளோ பிரச்சனையிலையும் கடவுள் வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த கொடுத்துருக்காரு பாரு அப்படின்னோடனே காவேரியை போய் பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி, பேர பிள்ளை வரப்போகிறான், விளையாட போகிறான் நம்ம வீட்டில், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இனிமேல் யார் என் பேரனை உங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லுவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஒரு பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் தாத்தா விஜய்னு சிரிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சொல்கிறாரு, நீ வேணா பாரு, என் பேர குழந்தை வரப்போகிற நேரம் எல்லா பிரச்சனையும் சரியாகி நீங்கள் வந்து ஒன்று சேர போகிறீங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, இந்த ஒரு விஷயம் பசுபதி அண்ட் ராகினி வெண்ணிலா இவங்களுக்குலாம் தெரிஞ்சால் என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அவங்களாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.